வாலிபர் மத்தியில் எழுப்புதல், வாலிபர் மூலம் நற்செய்தி பணி என்ற கொள்கை முழக்கத்தோடு இயங்கும் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் வழங்கும் ஹட்சன் டெய்லர். உலகத்தில் ஒரு வெற்றி பெற 1000 வீரர்களை அனுப்ப எந்த ஒரு நாடும் தயங்குவதில்லை. அப்படியானால் திருச்சபைக்கு தேவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது எத்தனை அவசியம் என திருச்சபைகளுக்கு சவால் விட்டவரும் சீன உள்நாட்டு மிஷன், சைனா இன்லாண்ட் மிஷன் என்ற நிறுவனத்தை நிறுவிய ஹட்சன் டெய்லரின் உண்மை சரித்திரம். அது 1849 ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் ஞாயிறு மலர்ந்தது. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்க விரும்பிய ஹட்சன் ஜெபமும் வேத வாசிப்பும் இல்லாததால் தன் ஆத்துமா செத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து தன் உள்ளத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். தேவனே, உம்மால் மட்டுமே என் ஆவி ஆத்மா சரீரத்தை பாவ கற்றிருந்து விடுதலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் காப்பாற்ற முடியும் என்று உணர்கிறேன். நீர் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பேரானால் இந்த உலக ஆசையை விட்டுவிட்டு உமக்காய் இவ்விடத்திற்கும் செல்லவும் எதையும் செய்யவும் பாடு அனுபவிக்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். இப்படி தன் உள்ளத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனின் குரல் அவரது உள்ளத்தில் ஒலித்தது. கேட்கப்பட்டது. உன்னை உண்மையாக ஏற்றுக்கொண்டேன். உன்னை சீனாவுக்கு போக தெரிந்து கொண்டேன். எவரும் இதுவரை கவலைப்படாத அக்கறை கொள்ளாத சீனாவுக்கு போ. புறஜாதிகளின் கண்களை திறந்து அவர்களை ஒளி நடத்தில் கொண்டு வருவேன். இதை நீ காண்பார். இவ்வார்த்தைகளை தன் உள்ளத்தில் கேட்டவுடன் ஹட்சனுக்கு பேரானந்தம். ஹட்சனுக்கு சீனா செல்வது சிறுவயது கனவாக இருந்ததால் மருத்துவம் படித்தால் நல்லது என்று லண்டனுக்கு அருகாமையில் உள்ள ஹால் என்ற இடத்துக்கு சென்று டாக்டர் ஹாடே என்பவரிடம் பயிற்சி பெற்றார். இதற்கிடையில் அவர் சகோதரி அமலியாவின் இசைப்பயிற்சி ஆசிரியை மிஸ் வியை மனதார நேசித்தார். ஆனால் 2 வருடமாக சுழன்று கொண்டிருந்த அவரது காதல் கனவு மிஸ் விக்கு சீன வாழ்க்கை ஒத்து வராது என தெரிந்தவுடன் இதயம் சுக்குநூறானதோடு அவருக்கு மன அழுத்தமும் அதிகமானது. இதை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். நீ ஏன் சீனாவுக்கு போக வேண்டும்? உன்னை போல உள்ள இளைஞர்கள் இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள் என்பதையும் பார். நீ மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதால் உனக்கு அதிலே என்ன பயன்? நீ சீனாவுக்கு போகவில்லையானால் மிஸ் வியின் அன்பை பெற்றுக் கொள்ளலாம் அல்லவா? இல்லை என்றால் நீ இங்கேயே இருந்து தேவ ஊழியத்தையும் செய்து அவள் அன்பையும் பெறலாமே. உன்னால் முன்போல் முயற்சி செய்து ஆண்டவரிடம் முன்னேறவும் முடியாது. நீ சரியான பாதையிலும் நடக்கவில்லை. உன்னை தோல்விதான் துரத்தும். இல்லை இல்லை, நான் சரியான பாதையில் தான் நடக்கிறேன். தேவன் என்னை கைவிட மாட்டார். தேவன் என்னை அழைத்திருக்கிறார். தேவனே, என்னை ரட்சியும். நான் அழிந்து போகிறேனே. தேவனே, என்னை காப்பாற்றும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் இங்கே தனியா இருப்பது நல்லதில்லை என்று நினைக்கிறேன். ஆலயத்துக்கு போனால் தேவனுடைய பலனை கண்டிப்பாய் பெறலாம். ஆராதனையில் பாடப்பட்ட பாடல்கள் அவர் உள்ளத்தை தொட்டது. திரும்பவும் தன்னை தேவனுக்குள் புதுப்பித்துக் கொண்டார். காதலா கர்த்தரின் பணியா என்ற போராட்டத்தில் கர்த்தரின் பணியே வெற்றி பெற்றது. திரும்பவும் சீனா செல்லும் எண்ணங்கள் அவர் மனதில் ஓடத் துவங்கியது. ஹட்சனின் சீன கனவு நிறைவேறும் நாள் வந்தது. ஆம், 1853ஆம் ஆண்டு சீனா புறப்பட்டார். கடலிலே ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளின் மத்தியிலும் 1854ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி ஷங்காய் வந்து சேர்ந்தார். தன்னை அனுப்பின சீன குழுவினரும் அவருக்கு உதவவில்லை. இதனால் ஹட்சன் சீன மொழியை கற்பதில் அதிக நேரம் செலவிட்டார். உள்நாட்டில் கலவரம், எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சத்தம். இதனால் ஊழியத்தில் சில சமயம் தோய்வுகள். ஹட்சனோடு ஹாடன் என்பவரும் சேர்ந்து கொண்டார். இவர்களுக்கு ஷங்சோ என்ற இடத்துக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என வாஞ்சை அதிகரித்தது. இதனால் பல எதிர்ப்புகள் வந்தன. அவர்களோ தங்கள் தீர்மானத்தில் உறுதியாய் இருந்தனர்.
நாங்கள் ஷங்சோவிடம் மட்டும் போய் சுவிசேஷம் அறிவித்து வரலாம் என இருக்கிறோம். நீங்களும் எங்களுடன் வருகிறீர்களா? ஐயா, படகு ஓட்டின்னு சொன்னீங்க, வந்தேன். தயவு செய்து என்ன அந்த இடத்துக்கு மட்டும் கூப்பிடாதீங்க. அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பொல்லாதவங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்காரர். அங்கே இருக்கிற பாதுகாப்பு அதிகாரி கையில் நீங்கள் சிக்கிக்கிட்டா உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவனை பற்றி அறிவிக்கும் ஒரே நோக்கத்துடன் நாங்கள் இருவரும் வந்திருக்கிறோம். தேவன் எங்களை கண்டிப்பாய் பார்த்துக் கொள்ளுவார். சரி, பார்த்து போயிட்டு வாங்க ஐயா. ஆபத்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜெபித்துட்டு செல்லலாமா? கண்டிப்பா நாம் திரும்ப ஜெபம் பண்ணிட்டே போவோம். ஆண்டவரே, கலப்பையில் கை வைத்து விட்டோம், இனி திரும்பி போக மாட்டோம். நீர் எங்களோடு வருகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேர்வழியாய் நடத்துகிற தேவனே, எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்பதையும் அறிவோம். அதோடு அந்த பகுதியில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையும் தருவீராக. ஆமேன், ஆமேன். சரி, வாங்க போகலாம். நில்லு, எங்க வந்தீங்க? கைகள் எல்லாம் அது இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கோம். இது என்ன இடம்? யார் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தீங்களா? ஏய், அழுகுடா அவங்க. இந்த புத்தகத்தை மட்டும் கொஞ்சம் படிங்க. என்ன புத்தகம் இது? இது உலக ரட்சகர் இயேசுவை பற்றிய புத்தகம். தயவுசெய்து எங்கள் அதிகாரிங்க கிட்ட கொண்டு போங்க. அங்கிருந்த தலைமை அதிகாரி செந்தளவோ ஆங்கிலேயரை எவ்விதம் உபசரிக்க வேண்டும் என்று அறிந்தவர். அவர் இயேசுவை பற்றி கருத்தாய் கேட்டு புத்தகங்களையும் வாங்கி கொண்டதோடு அவர்களுக்கு விருந்தும் அளித்தார். நாங்கள் கீழ்த்தரமா நடத்தப்பட்டோம். எனினும் இவ்விதம் இனிமேலும் நடக்காம இருக்க உங்க பகுதிக்கு வர எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். நடந்ததுக்கு வருந்துகிறேன். இவர்கள் வெளிநாட்டினரை கண்டால் இப்படிதான் நடத்துவார்கள். யாரங்கே? இவர்களை பாதுகாப்பாய் நகருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வா. சுவிசேஷம் புக முடியாத இந்த இடத்தில், மிக ஆபத்தான இந்த பயணத்தில் தேவனின் கரங்களே அவர்களை காப்பாற்றியது. இந்த அனுபவத்தால் அவர்களுக்கு எங்கும் சுவிசேஷம் எடுத்து செல்ல ஒரு துணிவு கிடைத்தது. இதுவரையில் எந்த ஒரு மிஷனரியும் செல்லாத 51 நகரங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்தார்கள். பல இடங்களில் அதிகாரிகளால் கடுமையாய் எச்சரிக்கப்பட்டார்கள். இவ்வேளையில் பாடன் பிரிய வேண்டி இருந்ததால் ஹட்சன் துணையற்றவர் போல விடப்பட்டார். அதோடு ஹட்சன் தங்கியிருந்த வீடும் காலி செய்ய வேண்டிய கட்டாயம். அங்கு வீடு கிடைப்பது மிகவும் கடினமாய் இருந்ததால் ஹட்சன் சீன உடையை உடுத்தி சீனர்கள் மத்தியிலே வீடு தேடினார். இதன் தொடர்ச்சியாக பல இடங்களில் பள்ளிகளும் மருத்துவ மையங்களும் அமைக்கப்பட்டன. ஒரு நாள் மாலை ஜோன்ஸ் என்பவரின் மிஷன் வீட்டில் ஆவிக்குரிய காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு புத்த மத பக்தர் அங்கு வந்தார். ஐயா, ஒரு நாள் அந்நிய நாட்டினர் ஒருவர் சீன உடையில் வந்து இந்த புனித நூலில் இருந்து அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான் எனவும், தேவன் தன் குமாரனை கொண்டு உலகத்தை அழிக்காமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படவே அவரை அனுப்பினார் என்று வாசித்தார். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாய் சொல்ல முடியுமா? நானும் உண்மையை தேடி எங்கெங்கோ அலைஞ்சேன். கன்ஃபியூஷத்திலும் புத்த மதத்திலும் டாவோயிசத்திலும் என்னால் மன அமைதி பெற முடியவில்லை. ஆனால் இந்த இயேசு மட்டும்தான் உண்மை தெய்வம் எனவும் மன அமைதியை தர முடியும் எனவும் கண்டுகொண்டேன். ஐயா, உங்கள் இங்கிலாந்து தேசத்தில் இந்த இயேசுவை பற்றி எவ்வளவு காலத்துக்கு முன்னால் தெரியும்? பல நூற்றாண்டுகளாகவே தெரியும். எதற்காக கேட்குறீங்க? ஐயா, என் தந்தை 20 வருடத்துக்கு மேல் உண்மை தெய்வத்தை தேடி காணாமலே மறித்து விட்டார். இதை முன்னரே நீங்கள் வந்து சொல்லியிருக்க கூடாதா? இப்படி இன்னும் எத்தனையோ பேர்கள் இந்த உண்மை தெய்வத்தை அறியாமல் மறிக்க இருக்கிறார்களே, அவர்களுக்கு உங்களில் யாராவது போய் சொல்ல மாட்டார்களா? இவ்வார்த்தைகள் ஹட்சனை மிகவும் பாதித்தது. இன்னும் ஊழியத்தை அதிகமாய் செய்ய இந்நிகழ்வு தூண்டியது.
இவ்வேளையில் மேரியை திருமணம் செய்ய அவருக்கு அனுமதி கிடைத்தது. 1858 ஜனவரி 20 திருமணம் செய்து கொண்டார். நதியை தாண்டி அமைந்திருந்த பிரிட்ஜ் வீதியில் சீன உள்நாட்டு மிஷன் உருவெடுக்க ஆரம்பித்தது. ஏனெனில் அங்குதான் இந்த இளந்தம்பதியர்கள் குடியேறி உள்நாட்டில் சுவிசேஷம் அறிவிப்பதில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு கிரேஸ் என்ற குழந்தை பிறந்தது. நாட்கள் சென்றது. ஹட்சனுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டதால் அவருடைய குடும்பமும் இங்கிலாந்து செல்ல நேரிட்டது. ஸ்காட்லாந்தில் விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. அங்கு மிகவும் கஷ்டப்பட்டு அனுமதி பெற்று ஹட்சன் பேச ஆரம்பித்தார். என்னுடன் படகில் பயணம் செய்த பீட்டர் என்ற சீன நாட்டவர் திடீரென்று தண்ணீரில் விழுந்து விட்டார். அவரை காப்பாற்றும்படி படகோட்டியிடம் கேட்டதற்கு, மீன் பிடிப்பதுதான் என் வேலை, வேண்டுமானால் $30 பணம் கொடுத்தால் காப்பாற்றுவேன் என்றான். கடைசியில் என்னிடமிருந்த $14 கொடுத்தேன். அவன் வலை வீசி மேலே கொண்டு வந்தான். ஆனால் நான் எவ்வளவு முதலுதவி செய்தும் அவன் பிழைக்கவில்லை. எத்தனை தன்னலம், எத்தனை இரக்கமற்ற செயல்! நாம் அந்த மீனவனை குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் இன்னும் பல்லாயிரக்கணக்கில் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டே இருக்கையில் நாம் அதை பற்றி கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறோமா? அவர்களை மரணத்திலிருந்து விலக்கி நித்தியத்துக்கு நேராக நாம் நடத்தாவிட்டால் நம் கிரிகளுக்கு ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்பாரே. அப்பொழுது நாம் என்ன பதில் சொல்லுவோம்? கிறிஸ்துவின் இரக்கத்தால் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்ற நாம் நம்முடைய சொந்த வருமானத்திற்காக பல்வேறு வேலைகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாத மக்களை பற்றி நினைப்பதற்கு நமக்கு தான் நேரமே இல்லை. அப்படித்தானே? படிப்பு, வசதி, அழகு, திறமை போன்ற எந்த விசேஷ தகுதியும் இதற்கு தேவையில்லை. ஆத்தும பாரம் மட்டுமே தகுதியாக கொண்ட இந்த திருப்பணிக்கு தோள் கொடுக்க உங்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த பேச்சு மக்களை ஊடுருவி இதயங்களை குத்திச் சென்றது. இந்த ஊழியத்தை தாங்குவது தங்களின் கடமை என்று உணர்ந்தனர். ஊழியத்துக்கு வாசல்கள் திறந்தன. சில வருட ஓய்வுக்கு பின் ஹட்சன் திரும்பவும் சீனா சென்றார். சில மிஷனரிகள் சீன உடைகளை அணியாமல் துணிந்து உட்பகுதிக்கு சென்று போயிட்டனர். ஆனால் அவர்கள் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நுறுக்கப்பட்டனர். இந்த சோதனை வேளையில் ஹட்சனின் அன்பு மகள் கிரேசி கர்த்தரின் கரத்தில் சேர்ந்தார். இந்த இழப்பையும் பொருட்படுத்தாமல் அவர் ஆத்தும ஆதாய பணியை தொடர்ந்தார். சீனாவில் கலவரம் சற்று அதிகமானது. நகரத்தின் பல பகுதிகளில் 24 குழந்தைகளை காணவில்லை. வெளிநாட்டினர்கள் தான் இந்த குழந்தைகளை பிடித்து கொண்டு போயினர் என்ற வதந்தி பரவியது. இதனால் ஹட்சன் குழுவினருக்கு ஆபத்து ஏற்பட்டது. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து நம்ம குழந்தைகளை பிடிக்கிறாங்க. அவங்க அடிச்சு கொள்ளுங்கடா. அடிச்சு கொள்ளுடா அந்த வெள்ள பிசாச. நம்ம குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டான். ஐயா, ஐயா, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, தயவு செய்து கதவு தருங்களேன். கலகக்காரர்கள் எங்களை கொல்ல வராங்க. ஐயா, ஐயா, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, ஐயா, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க ஐயா. விவரம் என்னன்னு தெரியாம எதுவும் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லுங்க. ஐயா, முதல்ல எங்களை காப்பாத்துங்க, அப்புறம் நாங்க விளக்கமா சொல்றோம். ஒழுங்கா இங்கிருந்து எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. நாங்க அவங்கள விசாரணை பண்றோம். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. அதே நேரம் இவர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த பெண்களும் வீடுகளும் தாக்கப்பட்டன. அடுத்த நாள் காலையிலும் கலவரக்காரர்கள் வீட்டுக்குள் புகுந்து தாக்கினர். அந்த நேரம் பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கு வந்ததால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இதன் பிறகு இங்கிலாந்தில் இருந்து உதவி வருவதும் குறைந்து போனது. இதனால் சில நாட்கள் உபவாசமும் இருக்க நேரிட்டது. ஆனாலும்
தேவன் தேவைகளை பல வழிகளில் சந்தித்து வந்தார். சீனாவில் கோடைக்காலம் துவங்கியதால் பிள்ளைகளை கப்பலில் இங்கிலாந்து அனுப்பி வைக்க துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். ஆனால் ஹட்சனின் மகன் சாமுவேல் வழியிலேயே மரித்து போனான். குழந்தையை புதைத்துவிட்டு தொடர்ந்து பயணம் செய்து பிற பிள்ளைகளை கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டு வந்தனர். நாட்கள் கடந்தன. மேரி தனது 5வது குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் அச்சிறு குழந்தையும் சில வாரங்களில் உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டது. இந்நிலையில் மேரியின் உடலும் மிகவும் பலவீனப்பட்டது. ஹட்சன் அருகிலேயே இருந்தார். நீ இயேசுவோடு இருப்பதற்கு கவலைப்படவில்லையா? இல்லை இல்லை, பல வருடங்களாக எனக்கும் இயேசுவுக்கும் இடையே எந்த தடுப்பு மேகங்களும் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். அதற்கு நான் கவலைப்படவில்லை. ஆனால் உங்களை தனியாக விட்டு போவதுதான் எனக்கு கவலையாக இருக்கு. சரி, கொஞ்சம் தூங்கி ஓய்வெடுத்துக்கொள். காலையில் பேசிக்கொள்ளலாம். காலையில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போனது. மேரி காலையில் தெய்வ பிரசன்னத்தை அடைந்தார். அது ஹட்சனை மிகவும் தனிமைப்படுத்தியது. மேரி, என்னை தனியா விட்டுட்டு நீ பட்டு ஆண்டோட போயிட்டியா? இந்த 13 வருஷம் என்னோட எல்லா பாடுகளும் அனுபவிச்சேன். ஊழியத்தில் ஏற்பட்ட சோதனை நேரத்தில் என்னோட கூட ஆறுதலா இருந்த. இப்போ பரலோகத்தில் இருக்கிற நம்ம 3 குழந்தைகள் கிரேஸ், சாமுவேல், பிறந்து இருந்த பச்சிளம் குழந்தையை சந்திக்க பரமழைப்பு ஏற்று பரலோகம் போயிட்டியா? நீ இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் ஆண்டவர் நீ விட்டு சென்ற பணியை தொடர எனக்கு உதவுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மேரி தன்னை விட்டு சென்றாலும் ஹட்சன் தன்னை ஆண்டவருக்குள் சீக்கிரமாய் தேற்றிக் கொண்டார். இங்கிலாந்தில் படிக்கும் தன் குழந்தைகளை ஆறுதல் படுத்தி கடிதம் எழுதினார். அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகி விடக்கூடாது என்பதில் அதிக அக்கறை உள்ளவராய் இருந்தார். 2 பணித்தலங்களையும் 7 மிஷனரிகளையும் கொண்டு ஆரம்பமான சீன உள்நாட்டு மிஷன் 30 மிஷனரிகளையும் 13 பணித்தலங்களையும் கொண்டதாய் 100 மைல்கள் பரப்பளவில் விரிவடைந்தது. அவர் லண்டனில் இருக்கும் பொழுது 18 பேர் கொண்ட மிஷனரி குழு சீன உள்நாட்டில் பணிபுரிய ஆயத்தமாய் இருந்தது. அவர்களுக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். கர்த்தரின் வார்த்தையை நம்பி நீங்கள் சீனாவின் உட்பகுதிகளில் செல்ல வேண்டும். தேவனின் கரங்களிலிருந்து தேவையான பலத்தையும் அடைக்கலத்தையும் எதிர்பார்க்க வேண்டும். நாங்களும் வேண்டியவைகளை செய்து கொடுப்பதில் ஒத்துழைப்போம். ஜனங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்படாமலேயே ஒவ்வொரு வருடமும் உலகை விட்டு கடந்து செல்கின்றார்கள். உங்கள் நற்செயல்களாலும் சாட்சியாலும் ரத்தம் சிந்தி ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை வந்தாலும் ஆத்துமாக்கள் மேல் இரக்கமும் அன்பும் வைத்து இம்மையில் ஆத்துமாதையும் செய்யவும், மறுமையில் உங்கள் எஜமானிடமிருந்து நன்றாக செய்தாய் என்ற பாராட்டை பெற்றுக்கொள்ளவும் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அவர் தாமே தேவனை அறிகிற அறிவுக்காக யாவற்றையும் அற்பமும் குப்பையுமாய் எண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போக விடார். இவைகளை பற்றி ஜெபத்தோடு தீர்மானம் செய்த பின்னர் இந்த பணியில் நீங்கள் ஈடுபடுங்கள். இவ்வார்த்தைகளை படித்துவிட்டு தங்களை அர்ப்பணித்திருந்த மிஷனரிகள் தளர்ந்து விடவில்லை. மாறாக மிகுந்த உற்சாகம் கொண்டார்கள். தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார்கள். சில காலம் சென்ற பின்பு ஹட்சன் சீனா திரும்பினார். 1870ஆம் ஆண்டு சீன உள்நாட்டு மிஷனின் மிஷனரிகள் எண்ணிக்கை 2 மடங்கானது. எவ்வளவு அதிகமாய் மிஷனரி பணி விரிவடைந்ததோ அவ்வளவு ஏமாற்றங்களும் வேதனைகளும் சூழ்ந்து இருந்தன. சோதனைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்ததால் விசுவாசிகளும் ஹட்சனும் கூடி தொடர்ந்து ஜெபித்தனர். அவர்களுக்கு ஜெபிப்பதை தவிர வேறு வழியும் இல்லை. ஆஸ்திரேலிய மிஷனரிகள் வில்லியம் எஸ் பிளமிங் மற்றும் பிளாக்மேயா பழங்குடியினரை காப்பாற்றச் சென்றபோது இருவரும் கொல்லப்பட்டார்கள். ஷீச்வானின் தலைநகரான செங்கோவில் கலவரம் ஏற்பட்டு எல்லா மிஷன் ஸ்தாபனங்களும் அழிக்கப்பட்டன. சிஎம்எஸ் சங்கத்தை சார்ந்த ராபர்ட் ஸ்டூவர்டும் அவர் மனைவி, குழந்தைகள், சக மிஷனரி நண்பர்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர். ஏறக்குறைய 80,000 ஜனங்கள் அந்த கலவரத்திலே உயிரிழந்தனர். எங்கும் அழுகுரலும் மரண ஓலங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன.
தவகர் பேரரசின் நாட்களில் வெளிநாட்டினருக்கு எதிராக ஃபாக்ஸ் புரட்சி வளர ஆரம்பித்தது. இந்த கலவரத்தில் சீன உள்நாட்டு மிஷன் குழந்தைகள், மிஷனரிகள் உள்பட 58 பேர் கொல்லப்பட்டனர். ஒன்றன் பின் ஒன்றாக கலவரத்தை பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. மனம் உடைந்தவராய் அதை படிக்கவும், ஜெபிக்கவும், அதை பற்றி யோசிக்கவும், அந்த கொடிய வேதனையை தாங்கிக் கொள்ளவும் கூட அர்ச்சனிடம் சக்தி இல்லை. ஆனாலும் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று அர்ச்சன் தன்னை தேற்றிக் கொண்டார். தேவனுக்காக துன்பம் சகிக்க கொடுக்கப்பட்ட கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரத்த சாட்சியை மரித்தவர்கள் தியாகிகளின் கிரீடத்தை பெற தகுதியுள்ளவர்களாகிவிட்டார்கள். உங்கள் மத்தியிலும் அந்த கிரீடத்தை பெற தகுதியுள்ளவர்கள் இருக்கிறீர்கள். சோதனையின் மத்தியிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை விட இன்னும் துன்பம் சகிக்கிறவர்களையும் நம் கர்த்தர் மறக்க மாட்டார். தொடர்ந்து உற்சாகத்தோடு ஊழியம் செய்வோம். தொடர்ந்து இவ்வூழியம் வளர்ச்சி அடைந்த வண்ணம் இருந்தது. 1887 ஆண்டு 100 மிஷனரிகள் சீனாவுக்கு அனுப்பப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாகிய குறுகிய காலத்தில் சுமார் 300 மிஷனரிகள் சீனாவுக்கு சென்றனர். 1895 ஆண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் முந்தைய ஆண்டை விட அதிகம். 1889 ஆண்டு குவாங்கின் நதியோரத்தில் 250 பேர் மனம் மாறினர். 1000 பேர்கள் சுவிசேஷம் கேட்டு ஞானஸ்நானம் பெற ஆயத்தமாயினர். இந்த பெரிய அறுவடை பலவீனமான இளம் பெண்களின் ஊழியத்தால் ஏற்பட்டது. 1905 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதியில் அர்ச்சன் பரம அழைப்பை உணர்ந்தார். தனக்கு இருந்த ஆத்ம பாரம் மற்றவர்களுக்கும் வரவேண்டும் என்ற தாகத்தோடு இங்கே கண்களை மூடினாலும் கைகளால் கட்டப்படாத ஒளி பொருந்திய நித்திய அரண்மனையில் இயேசு ராஜாவின் முன்னிலையில் அவரது அன்புக்குரியவர்களிடம் அட்சன் சென்றடைந்தார். இளம் நற்செய்தியாளர் ஒருவர் அட்சன் டெய்லரை சந்தித்து பேசுவதற்காக அங்கு வந்தார். ஆனால் அட்சன் மரணம் அவரை செய்வதறியாது தவிக்க வைத்தது. ஐயா, உண்மையாய் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். இன்று உங்களை பார்க்க வந்தோம். நாங்கள் உங்கள் சின்னஞ்சிறு குழந்தைங்க. பரலோக பாதையை எங்களுக்கு நீங்க தான் திறந்து வச்சீங்க. எங்களை நேசித்து எத்தனை ஆண்டுகளா எங்களுக்காக ஜெபிச்சீங்க ஐயா. இந்த இரவில எங்களோட பேச மாட்டீங்களா ஐயா? உங்களோடு பேச வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஐயா. ஐயா, எங்களோடு பேசுங்க ஐயா. ஐயா, நீங்க திரும்பி எங்களிடம் வர மாட்டீங்க. ஆனா நாங்க உங்களிடம் வருவோம். அப்போது நீங்க எங்களை புன்முறுவலோடு வரவேற்பீங்க ஐயா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐயா. ஐயா, இயேசுவின் அன்பை அறியாம கோடிக்கணக்கான ஜனங்கள் நித்தமும் அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்களே ஐயா. அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்களே. அவர்களின் மீட்புக்காக உங்களை போல இன்னும் பலர் இந்த உன்னத பணிக்கு தேவைப்படுறாங்களே ஐயா. யார் இந்த கர்த்தரின் பணிக்கு தங்களை அர்ப்பணித்து உங்களை போல எழும்ப போறாங்க ஐயா? யாரையா எழும்ப போறாங்க? இது ஒரு கற்பனை கதை அல்ல, உண்மை சம்பவம். நவீன வசதி இல்லாத அந்த காலத்தில் அட்சன் டெய்லர் என்ற இவர் தன்னை அர்ப்பணித்ததன் மூலம் சீனாவுக்கு 800 மிஷனரிகள் செல்லவும் 80,000 சீனர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள காரணமாய் இருக்க முடியுமானால், இன்றைய நவீன வசதிகளோடு வாழும் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? இன்னும் நம் பாரத தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இயேசு என்றால் யாரென்றே தெரியாமல் கிறிஸ்து இல்லாத நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? இதுவே நம் இயேசுவின் இதய குரல். அட்சன் டெய்லரை போல நம் இந்திய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கும் உன்னத பணியாகிய நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய இன்றே நம்மை அர்ப்பணிப்போமா?
வயலில் அறுப்பும் மிகுதியே வேலையாளில்லையே. வயலில் அறுப்புக்காகவே யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ. மேய்ப்பன் ஒருவன் இல்லாமலே ஆடுகள் சிதறியதே. என் ஆடுகளை போஷிக்க யார்